ஃப்ரெண்ட்ஸ், மாம்ஸ் கிச்சனில் பாம்பே சட்னி எப்படி செய்யலாம், சிம்பிளாக சூப்பராக செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. அதுக்கு வந்துட்டு 2 வெங்காயம் 2 தக்காளி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் 2 பச்சை மிளகாய், ஒரு துண்டு இஞ்சி, கருவேப்பிலை, கொத்தமல்லி, சால்ட்டு 1½ டீஸ்பூன், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் மஞ்சப்பொடி, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயப்பொடி, கடலை மாவு 3 டீஸ்பூன் சேர்க்க போகிறோம். அதனால தான் உங்களுக்கு பெருங்காயப்பொடி கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க. இப்போ வந்துட்டு அந்த கடலை மாவு கலக்கிறதுக்கு ஒரு 1/2 லிட்டர் அளவுக்கு வாட்டர் ரெடியாக வச்சுருக்கேன். ஜீரகமும் கடுகும் போட்டு நம்ம தாளிச்சிட்டு கருவேப்பிலையும் போட்டு அதுலேயே ஆனியன் நல்லா கொஞ்சம் டிரான்ஸ்பரண்ட்டாக ஆகிற அளவுக்கு செய்துட்டு வதங்கின உடனே தக்காளி, அதுக்கப்புறம் இந்த கரம் மசாலா, மஞ்சப்பொடி எல்லாம் போட்டுட்டு ஸ்லிம்மில் மாற்றிடுங்க. அது நல்லா சாஃப்டாக குக் ஆகணும். சாஃப்டாக குக் ஆகிட்டதுக்கு அப்புறமா தான் நம்ம வந்துட்டு கரைச்சி வச்சுருக்கிற கடலை மாவு சேர்க்க போகிறோம். இப்போ சால்ட்டு எல்லாமே பொடி வகை எல்லாமே சேர்த்துடலாம். ஒரு 2 மினிட்ஸ் போல் மூடி வச்சு சாஃப்டாக குக் ஆக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ கடலை மாவு கொஞ்சமாக வாட்டர் விட்டு முதல்ல லம்ஸ்லாம் இல்லாமல் நல்லா கலக்கிட்டு அதுக்கப்புறம் 1/2 லிட்டர் வாட்டரோடு சேர்த்து இதில் நம்ம சேர்த்துடலாம். ஸ்லிம்லேயே தான் இருக்கணும். இதுக்கப்புறம் பொறுமையாக வெந்தால் தான் கடலை மாவு நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும் பாம்பே சட்னிக்கு. கரம் மசாலாவும் போடுறதுனால நீங்கள் வந்து சப்பாத்திக்கு, இட்லிக்கு, தோசைக்கு எதுக்குனாலுமே சூப்பராக தொட்டுக்கலாம். சட்டுன்னு உங்களுக்கு ஒரு சைட் டிஷ் நல்லா ஸ்பைஸியாக ரெடி பண்ணணும் அப்படின்னா இது உங்களுக்கு நல்லா கை கொடுக்கும். இந்த ரெசிபி சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாதிரி நம்மளோட சேனலில் ஆல்ரெடி நிறைய ரெசிபிஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம். ப்ளேலிஸ்ட்டில் போயிட்டு குருமா, கறி ரெசிபி, சட்னி ரெசிபின்னு கொடுத்தீங்கன்னா வரும். சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு தான் வந்துட்டு ப்ளேலிஸ்ட்டு காட்டும். நீங்கள் ஆல்ரெடி கொடுக்குற சப்போர்ட்க்கு ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் வீட்லேயும் இது மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். ஹோட்டல்லலாம் வந்துட்டு எல்லா சைட் டிஷ்ஷும் காலி ஆகிட்டதுக்கப்புறமா இது வந்து ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்காக செய்வாங்க பாம்பே சட்னி. அந்த மாதிரி நம்ம வீட்டில் கூட சட்டுன்னு செய்யணுன்ற நேரத்தில் நம்ம செய்யலாம். சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் நம்மளோட பாம்பே சட்னி. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். செய்து பார்த்துட்டு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.